ஹாய் சோல்ஜர்ஸ். அந்த நாராயணகுரு அத்லெட்டிக் மீட்டில் என்னோட தனிப்பட்ட ஈவெண்ட் வந்து நான் வீடியோ எடுத்து தனியாக போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது அந்த வீடியோ தான். 100 மீட்டர் ஃபஸ்ட் நான் ஓடினேன். 100 மீட்டர் ரேஸ் சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு மொத்தமே ரொம்ப டீம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் ஒரே ஹீட்ஸ் தான். அதில் யார் யார் ஃபஸ்ட் டைம் தேடோ அவங்க வின்னர். ஸ்டார்டிங் நல்லா தான் புல் பண்ணேன், பட் ஆனால் ஃபினிஷிங் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன். ஸோ 100 மீட்டர் நான் எப்படி ஓடணும் அப்படின்றத இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் 100 மீட்டர் முடிஞ்ச உடனே ஒரு ½ அன் ஹவர் அந்த கேப் தான் இருந்துச்சு. 200 மீட்டர் அடுத்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, 100ல் 3rd பொசிஷன் வந்ததை நம்ம 200ல் பிடிச்சி ஆகணும், விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வெளியில் இருந்தேன். நல்லா வார்ம் பண்ணிவிட்டு 200 மீட்டர் ரெடி ஆகினேன். பட் 200 மீட்டர் ட்ராக்கு ஆல்ரெடி நான் ஓடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால 200 மீட்டர் என்னோடய ரேஸை நான் காமிச்சு என்னோட மேக்ஸிமம் ஸ்பீட் ஆல் அவுட் ஓடி 200ல் கோல்டு மெடல் அடித்தேன். அதோட வீடியோ இப்போ நீங்கள் பாருங்கள். அடேங்கப்பா, நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நினச்சிட்டு ஒரு ஆள் 3 ஈவெண்ட் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, லாஸ்ட் ஈவெண்ட்டு 400 ஓடலான்னு சொல்லிட்டு 400 கேட்க போனேன். பட் ஆனால் அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து ஸ்டாப் கேட்டகரியில் தனியாக ஓடுங்க, இது வந்து காலேஜ் கேட்டகரி அபவ் 19, பட் ஆனால் காலேஜ் கேட்டகரியில் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சில டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. என்னோட ஈவெண்ட் என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 400 மீட்டர் ஹட்லர் நான். ஸோ 400 நான் ஓடுறேன், மெடல் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டு ஓடினேன். 400 மீட்டர் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இப்படி ஓடணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். கண்டா சவுண்டே கேட்டுச்சு. கண்டா செத்தாண்டா செகண்ட். நல்லா இருக்கடா, ஓடுறதாண்ணா அது ஆக்ஷன் நல்லா இருக்கு. போடுறாரு பேர் பிடிச்சி போடுவார். இப்போ பாரு போடுவார் பேர் ப்ரைஸ் இல்லையே. முடிச்சுதான் ஃபஸ்ட்டு நீட்டாக அவ்வளோதான் கடப்பட சார் தண்டா. நான் சொன்னேன்ல ஃபஸ்ட் இருக்க பிடிக்க முடியாது. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஷார்ட் புட் த்ரோ ஈவெண்ட் நடந்துச்சு. ஷார்ட் புட் த்ரோவில் வந்து ஓகே, ஸ்டாப் கேட்டகரி தானே, நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். என்னால் மேக்ஸிமம் த்ரோ எவ்வளோ போட முடிஞ்சு அப்படின்னா 8.04 மீட்டர் வந்து போட முடிஞ்சிச்சு. நம்மளோட சீனியர் அண்ணன் வந்து பிரதீப் அண்ணன் வந்து 8.48 மீட்டர் த்ரோ பண்ணி அவர் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்தார். ஸோ அவருக்கு கங்க்ராட்ஸ். ஷார்ட் புட்டு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு காம்படிஷன் இல்லை. பட் இருந்தாலும் போர்ஷன் பண்ண முடியல, அதில் நான் போர்ஷன் கிடையாது. இந்த ஈவெண்ட் லாஸ்ட் நம்ம ஈவெண்ட் போனதில் வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஏன்னா அடுத்து ஒவ்வொரு ஈவெண்ட் வந்தனால நம்மளால் எதுலேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, உடனே ரெக்கவரி பண்ண முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஃபுல் ரெக்கவரி பண்ணிட்டேன். நீங்களும் ஏதாவது ஈவெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஃபுல் பாடி வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஏன் இந்த ஈவெண்ட்டு ஓடணும் அப்படின்னு யாராவது திங்க் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம சிஎம் டிராஃபி அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதில் 100 அந்த லாங் ஜம்ப் ஈவெண்ட் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கான ஒரு ப்ராக்டிக்ஸாக இருக்கட்டும், நம்ம எந்த லெவலில் இருப்போம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஈவெண்ட் நான் ஓடினேன். ஓடுனதுலேயே எனக்கு ஓகேன்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஸோ சிஎம் டிராஃபி இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் சிஎம் டிராஃபி ஓடுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிப்பாங்க. நான் ஓடுன ஸ்டைல் அண்ட் ரன்னிங் அண்ட் பொசிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ சோல்ஜர்ஸ். பாய்.